தக்காளி வெங்காயம் எதுவும் கட் பண்ணாமல் கிரேவிக்குமா? அப்போ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுக்கு ஒரு குக்கரில் தக்காளி, உருளைக்கிழங்கு, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா செமையாக வந்திருக்குங்க. அது ஒரு ஸ்மாஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மசிஞ்சதும் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கலவையை அது கூட சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணி அது கூட சேர்த்து நல்லா மூடி போட்டு சலசலன்னு கொதிக்க விடுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. அதுக்கப்புறம் அப்படி கொத்தமல்லி தூவிட்டு அப்படி தோசையில் ஊற்றி அப்படி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நிஜமாவே அல்டிமேட் தான் போங்க.